அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள்: ஜெலன்ஸ்கி வைத்த குற்றச்சாட்டு, மாஸ்கோ மீது அடுத்தடுத்த தாக்குதல், மாஸ்கோ எடுத்த புதிய திட்டம், இனி ஈரானுக்கான மிரட்டலை எப்படி எந்த ஆங்கிளில் வந்து ஜெலன்ஸ்கி பார்க்க போகிறார், யூகே வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறார், சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என, தகவல்கள் என அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம் நம்ம. ஸோ சண்டே அதனால நேற்று லீவ் விட்டாச்சு, இன்னிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ள பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். சீனாவில் குவாண்டாங் மாகாணத்தில் நேற்று ஒரு புயல் கடுமையாக தாக்கியது. சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கு என்று தாக்குகிறது. நார்மலாகவே ஒரு கடலோரம் இருக்கக்கூடிய புரோவின்ஸ் தான் குவாண்டாங். இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு புயல் எப்போ வரும்னு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணுறோன்னா நவம்பர் டிசம்பரில் வரும். அதிகபட்சம் ஒரு 3 புயல் வரும், 4 புயல் வரும். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதுவுமே வருமானு ஏங்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அது ஒதுங்கி நேரம் எங்கே போயிடும், ஆந்திராவுக்கு போயிடும். நம்மளுக்கு மழையே வராது. அந்த ஏக்கமே பாதி தமிழக மக்களுக்கு உண்டு. ஐயா, அதுவும் அந்த நியூஸ் சேனல்லாம் வந்து ஆஹா ஓஹோ இதோ வருகிறது அதோ வருகிறதுன்னு, ஆஹா டேக் டைவர்ஷன், இவங்களை நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, கோட்டசாமியே வண்டியை திருப்பு அப்படின்னு நேரம் ஆந்திராவுக்கு போயிடும். அது ஒரு சில வருஷங்களில் புயலே வராமல் நம்ம ஏமாந்து போகிறோம். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா சீனாவுக்கு 12வது புயலுங்க. ஐயா இது எத்தனாவது? 12வது புயல், உலக சாதனையா. தொடர்ந்து 12வது புயல் ஒரு மாகாணத்தை அடி என்று அடிக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் இந்த புயல் தாக்கத்தினால் சீனா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த டைஃபூன் நவுல் இப்போ வந்திருந்தது இல்லையா, கடந்த 2 நாட்களாக. ஜூலை 26ஆம் தேதி தாக்கி இருக்கிறது. ஜூலை 27ஆம் தேதி 128 பேர் மிஸ்ஸிங்ன்றாங்க. பெரிய ஒரு எவகேட் பண்ணாங்க. ஒரு 2 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் எவகேட் பண்ணியுமே கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பாகிஸ்தானை உலுக்கிய அந்த மழை பொழிவு பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு இன்று பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மீது நேரடி குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இதுக்கு முழுக்க தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி திறந்து விட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. லாகூர் நகரம் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் நகரம் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களும் வீடுகளும் காணாமல் போயிருக்கிறது. இதுவரை 160க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருப்பதா சொல்றாங்க. காலையில 128நாங்க, இப்ப 160 பக்கம் சொல்றாங்க. குறிப்பா லக்ஸரி தொய்பானுடைய ஹெட் குவார்ட்டர் மராக் டியாப்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஏரியாலாம் கம்ப்ளீட்டா சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்றாங்க. அது இந்த வெள்ள பாதிப்பு பாருங்க, அந்த லக்ஸரி தொய்பானுடைய ஹெட் குவார்ட்டரமா வந்து மூழ்கடிக்கணும் பாவம், அங்கேயுமே பெரிய பாதிப்புன்றாங்க. அதற்கு இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ளட்டு வந்து நாங்க இப்ப திறக்கல, ஜூலை 20ஆம் தேதியே கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சோம். ஜூலை 23ஆம் தேதி ஹெவி ஃப்ளட்டு, மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு வந்தது. செனாப் ரிவர் வந்து முழுமையாக நாங்கள் முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துட்டோம். இது மாதிரி வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது, பெரிய வெள்ளங்கள் வருகிறது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து நாங்கள் நேற்றோ திறக்கவில்லை. 23ஆம் தேதி திறந்தது. 23ஆம் தேதி திறந்த ஃப்ளட்டு நீங்க நேற்று தான் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. அதனால இது வாய்ப்புகள் இல்லை, எங்களால் வேற வழி இல்லை, ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்கிறது. நேற்று வரை தண்ணீர் திறந்து விடவில்லை என்றால் அணுகுண்டு வீசி விடுவோம், கைகளை வெட்டி விடுவோம் என்று கூறிய பாகிஸ்தான் இன்று தண்ணீர் திறந்து விட்டீர்கள் என்றால் கையை வெட்டுவோம், அணுகுண்டு வீசுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்க, ஒரு இயற்கை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பேச வைக்கிது பத்தியா, இயற்கையோட சக்தியை பத்தியா நம்ம பார்த்தீங்களா? ஏன்னா காட்டு தீயை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஐரோப்பாவில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம், காட்டு தீ தானா உருவாகுதா இல்லை யாராவது தனிப்பட்ட நபர்கள் வந்து இப்படி ஏதாவது பற்ற வச்சிடறாங்களா அப்படின்னு சந்தேகம் வருது. அங்கே எப்படின்னா நிறைய வீடுகள் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வேற ஏதாவது பற்றி இருக்குமா, தானாக பற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. புரோட்டோக்கால் படி பார்த்தோம் அப்படின்னா இல்லை, தீக்குச்சிகள், இந்த சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கலாம் அந்த ஏரியாவில் ஏதாவது தூக்கி போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பரவி இருக்கும். தானாக பற்றுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் விசாரித்து இதுக்கெல்லாம் காரணம் ரஷ்யான்னு சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து நம்ம நேராக உக்ரைன் கிட்ட போயிடலாம். இன்று இரவு உக்ரைன் என்ன பண்ணுறாங்க,
ரோஸ்டோவ் ரீஜியன் சொல்றாங்க. ஒரு 1300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதல். இந்த ரோஸ்டோவ் ரீஜியன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குல இருந்து எல்லாத்தையும், அப்புறம் பெல்குரோத் ரீஜியன், மொத்தம் 2 சேர்த்து நேற்று அடி என்று அடித்திருக்கிறார்கள். ரஷ்யாவே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. 300ல இருந்து ஒரு 400 ட்ரோன் ஒரே சமயத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. பெருத்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. உக்ரைனை ஒட்டி ஃப்ரண்ட் லைன்ல ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி பெல்குரோத் ரீஜியன்லையும் 1300 கிலோமீட்டர் தள்ளி ரோஸ்டோவ் ரீஜியன், இது இரண்டையும் அடி என்று அடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெல்குரோத் ரீஜியன் பக்கத்துல பார்த்தோம்னா 2 பேர் இறந்திருக்கிறார்கள், 17 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அப்ப மரக்கல் இறந்து விட்டாலே உக்ரைனோட பாஷையில அது தீவிரவாத தாக்குதல். ஆனால் உக்ரைன் நாங்கள் நடத்திய பூ தாக்குதலில் 2 பேர் இறந்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 17 பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருப்பதா சொல்றாங்க. ரோஸ்டோவ் ரீஜியன்ல 2 கப்பிள்ஸ் இறந்து போயிருக்கிறாங்க, 5 மக்கள் காயம் அடைந்திருக்கிறாங்க. 2 வெவ்வேறு சம்பவங்கள்ல மொத்தம் 6 பேர் இறந்து போனதாகவும் 22 பேர் பக்கம் காயம் அடைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இனி ரஷ்யாவுக்கு நாங்கள் உணர்த்துகின்ற பாடம் ஒன்றே ஒன்றுதான், உங்கள் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது, எங்கள் வெற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது, வேற வழியே இல்லை, அவர் விட்டுட்டு போறதான் அப்படின்னு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் யூகேவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் போறதா பிளான் ஜெலன்ஸ்கி. அதற்கு முன்பு செய்தியாளர்கள் சும்மா ஒரு பர்சனல் இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி ஈரான் உங்கள் மீது தாக்கல் நடத்த போறாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஈரான் ஆல்ரெடி தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஈரான் ஆல்ரெடி தாக்கல் நடத்திட்டாங்களான்னு அவரு ஆச்சரியமா கேட்கிறாரு. எஸ், முதல்ல எங்களை தாக்கல் நடத்தும் போதே ஈரான் ஷாகிட் ட்ரோனை கொடுத்து எங்கள் மீது நேரடி தாக்கல் நிகழ்த்தியது. அந்த தாக்குதல் ரஷ்யா நடத்திய தாக்குதல் அல்ல, அது ஈரான் எங்கள் மீது நடத்திய தாக்குதல். இதை தான் நான் மற்ற நாடுகளுக்கு சொல்ல உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா உங்க நாட்டுக்கு பெருளவுக்கு யூகேல இருந்து எல்லாருமே ஆயுதங்கள் கொடுத்து தாக்கல் நடத்துறாங்களே, அப்ப இதே வசனம் தானே ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்கன்னா இதே ரஷ்யாவும் தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன, இன்னைக்கு புடின் அவர்களும் சொல்லியிருக்காரு செய்தியாளர் சந்திப்புல, எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உக்ரைன் அல்ல, உக்ரைனுடன் இணைந்து போலந்து, ஹங்கேரி மற்றும் மற்ற நாடுகள்லாம் இணைந்து நடத்தப்பட்ட, நேட்டோ நாடுகள் இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் பார்க்கிறோம். உக்ரைன் மட்டும் தனிப்பட்ட முறையில் இந்த எந்த தாக்கலும் நிகழ்த்தவில்லை, இது முழுக்க நேட்டோ நாடுகள் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாவே நாங்க பாக்குறோம்ன்றாங்க. அவங்க முழுக்க ஈரான் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலை பாக்குறோம். அப்புறம் என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க, ஏதோ ஈரான் எங்கள் மீது தாக்கல் நடத்துற மாதிரி சொல்றீங்க? அவங்கெல்லாம் ஏற்கனவே நடத்திட்டாங்க, இனி அவங்களுக்கான பதிலடி கொடுக்குற வேலை மட்டும் தான் வேண்டு, ஏதாவது பண்ணாங்கன்னா நான் அடுத்த கட்டத்தில் இறங்குறோன்ட்டாங்க. ஒன்றை மட்டும் ரஷ்யா உணர்ந்து கொள்ள வேண்டும், ரஷ்யா இழந்து கொண்டிருக்கிறது. அவங்க கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத எண்ணெய் கிணறுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணெய் உற்பத்திகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்காவது ரஷ்யாவுக்குள்ளார அவங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாமே கியூவில் நின்றதை பார்த்துருக்கீங்களா? எங்க தாக்குதலை பார்த்துருக்கீங்க. கேஸ் பற்றாக்குறையினால இறக்குமதியை நோக்கி போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்களால போயிருக்காங்க. அவரால் இப்ப தேர்தல் நடத்த முடியல, தேர்தல் நடத்த வேண்டியது அடுத்த 5 லட்சம் வீரர்கள் தயாராகணும், பெரிய அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்ற இலக்கோடு நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப தேர்தல் நடத்தினா தோத்துருவாரு, அதனால மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் வீரர்கள் தயாரா இருக்காங்களாம். அந்த 5 லட்சம் வீரர்கள் தான் அடுத்த 30,000 வடகொரிய வீரர்கள் வராங்களாம். இவங்கெல்லாம் இணைந்து தாக்கல் நடத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு வெற்றியை நிலைநாட்டி அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தலாம்னு நினைக்கிறேன். நடக்கவே நடக்காது, ஒரு பொழுதும் நடக்காது. எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ட்ரம்ப் நம்ம பார்க்குறேன், நான் இன்னும் ஐரோப்பிய தேசங்களை பார்க்குறேன், நிச்சயம் பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க. இப்போ கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம், புடின் அவர்கள் தயாராக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நீக்குறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய செயல்பாடு கொஞ்சம் சரியில்லை, நிறைய டிசிஷன் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு, பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய பகில் நாங்கள் இழந்திருக்கிறோன்றாரு. இது வரைக்கும் அவர் இழந்திருக்கிறன்ற வார்த்தை இப்போ தான் முறையாக சொல்றாரு. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரோட செயல்பாடு சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை இனி அங்கே எப்படி பார்க்க போறாங்க? இனி அடுத்து இவருக்கு எதிரான ஏதாவது வார்த்தை மோதல்கள் வருகிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த இன்டர்னல் பிளவை வெளிப்படையா அவங்களோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றார். ஃபெடரோரோட செயல்பாடும் அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரோட செயல்பாடும் சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா மக்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க ஜெலன்ஸ்கிக்கு எதிராகன்னு சொல்லிட்டு, மறுபடியும் நான் நேராக இங்கிருந்து யூகேவுக்கு தான் போறேன். ஏன்னா நான் யூகேவுக்கு நிறைய டெக்னாலஜியை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம்.
நிறைய ட்ரோன் ப்ரொடக்ஷன்ல இருந்து முன்களத்தில் நடக்கிற அத்தனை இடர்பாடுகளையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஹோப் அவங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நிறைய நாங்கள் உதவி செய்கிறோம். இப்போ நேராக இப்போ புதிய தலைவர் வேற பன்ஹாம் வேற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் அழைப்பே ஜெலன்ஸ்கிக்கு தான். வாங்க வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. அதே ஆட்சி இருந்த அதே செயல்பாடு தான் நாங்களும் இருக்கோம், நம்மளுக்குள்ள எந்த பாகுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். ரஷ்யா அங்கே செர்னோயு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 25 சிவிலியன்ஸுக்கு மேலே இருந்ததாகவும் 2 மக்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து ரஷ்யா ஜாப்ரோசியா சிட்டி பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உக்ரைனுடைய ஒட்டுமொத்த ஆயுத குடோன்களும் ஜாப்ரோசியா மறைமுக நகரங்களில் அடிக்க வைத்திருந்ததாகவும் கடந்த ஒரு வார காலமாக ரஷ்யாவை அதை மட்டுமே குறிவைத்து தாக்கல் நடத்தியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்கிறது உக்ரைன். இந்த POW அடிப்படையில் இந்த இராணுவ வீரர்கள்லாம் பிடிக்க வச்சு ரிட்டர்ன் அனுப்புனாங்கல்ல, அதில் 25 ஜென்ஸு, ஒரு 18 பெண் உறுப்பினர், அதாவது லேடி சோல்ஜர்ஸ், ஒரு 6 குழந்தைகள், அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே செக்ஸுவல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. எங்களை வந்து செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் ஐநாவில் போய் சமர்ப்பிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு நாடு போர் கைதிகளை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதையும் மீறி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போலந்தில் உக்ரைன் மொழி பேசுகின்ற மக்கள் மீது தாக்குதல், இது 2வது தாக்குதல். அதுவும் ஒரு கரெக்டாக ஒரு 22 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு, அவங்க மீது இங்கே அடித்ததில் இந்த இடத்துல வந்து கிழிச்சிருக்கு. அவங்க உக்ரைன் மொழி பேசினாங்கன்ற ஒரே காரணத்திற்காக. உக்ரைன் மொழி பேசுகின்ற மக்கள் உக்ரைனர்கள் தெரிஞ்சாவே போலந்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய ஒரு பாகுபாடு இருக்குது. ஏன்னா அந்த உக்ரைனர்கள் வந்து இருந்ததுனால தான் எங்களுக்கு பொருளாதார சிக்கல் மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுதுன்ற அந்த வெறி இன்னும் வந்து தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. அதனால் தொடர்ந்து அந்த ஆங்கிள் அணுகிட்டே இருக்கிறாங்க. அது உக்ரைன் சொல்லுங்கன்றாங்க. இருந்தாலும் ஆளுகின்ற அரசாங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் கடந்த 2021 2025 ஆர்ம் எக்ஸ்போர்ட்டில் குளோபல் லெவலில் ஆயுத ஏற்றுமதியில் டாப் லிஸ்ட் யாருன்னா அமெரிக்கா தான் 42%, ஃப்ரான்ஸ் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க 9.8%. நம்ம ரஃபேல் வாங்கணும் இல்லையா, அடுத்தடுத்து ஒப்பந்தம் போகிறோம் இல்லையா, அதனால் காரணம். அடுத்து ரஷ்யா 6.8% நம்ம வாங்கியிருக்கோம், ஜெர்மனி 5.7, சீனா 5.6. அடுத்து அகாடமிக் எல்லாம் நம்ம இணையோமா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மெக்சிகோவில் ஒரு 20 அமெரிக்க ஐசியினுடைய ஏஜென்ட்ஸ் மீது வந்து கிட்டத்தட்ட ஐநாவில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கிருந்து போன நபர்களை கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. மெக்சிகோவிலிருந்து அகதிகளாக போனவங்க மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க. ஒருவேளை இந்த குடியேற்ற அதிகாரிகள் தான் தவறான முறையில் கொண்டிருக்காங்களான்ற கோணத்தில் நாங்கள் வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோன்றாங்க. அமெரிக்கா தரப்பில் அந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் ஏன் இங்கே ஊடுருவி வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கான வார்த்தை மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அங்கே கனடாக்கிட்டையும் பிரச்சனை, பெரிய அளவுக்கு வரி போட்டு அதையும் பிரச்சனையாக இருக்குது. மெக்சிகோ கூடயும் பிரச்சனையாக இருக்குது. கியூபா பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.